ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பயங்கர வெயிலாக இருக்குல்ல இந்த வாட்டி. ஆமாம், ஆனால் அந்த வெயில்லையும் ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து கொள்வார். ஸோ பிள்ளைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜஸ்ட் பி இன்சைட் யுவர் ஹோம். நம்ம தேவையில்லாமல் போய் உடம்பெல்லாம் கெடுத்துக்காதீங்க. ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவிடுங்க. உங்கள் மொபைல் ஃபோன்ஸு, உங்கள் ப்ளே ஸ்டேஷன்ஸு, உங்கள் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸு அதெல்லாம் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் நேரம் அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு தேவையான காரியங்களை, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் அதிகமாக செய்ய பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நேற்று இந்த மார்த்தாள் மரியாதை குறித்து பார்த்தோம். மார்த்தாள் அந்த அம்மா பண்ணது ரொம்ப நல்ல காரியம் தாங்க. ஏசப்பா வீட்டுக்கு வராருன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும், எதாவது பண்ணணும் ஏசப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மார்த்தாள் இதெல்லாம் எனக்கு முக்கியம்தான், ஆனால் இதை காட்டிலும் எனக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் அம்மா இயேசுவின் பாதத்தை பிடிச்சி கொண்டாங்க. நேற்று பார்த்தோம், ஷீ கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு. இன்றைக்கும் அதே நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த மரியாள் அவங்க வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம், ஷீ வாஸ் வெரி கேர்ஃபுல். நேற்று கிரேவ் அப்படின்னு பார்த்தோம், CRAVE. ஷீ கிரேவ்ட், திருவசனத்தை, ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் அவங்க அதை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஒரு குழந்தைய கொஞ்சம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கும், ஆனால் அது பால் பசிச்சிருச்சு அப்படின்னு வரும்போது அந்த பாலுக்கு ஏங்கும், அது கதறியாலும். அது மாதிரி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் அதை குடிக்கிறதுக்கு அதிகமாக பிரயாசப்படுங்க. மேரிக்கு நல்லா தெரியும், வேறு ஒன்றும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஏசப்பா இன்றைக்கி சாப்பிட்டு போயிடுவார், அப்புறம் நான் தான் என் வாழ்க்கையில் இருக்கிற பிளஸ்ஸிங்கை லூஸ் பண்ணிடுவேன், இவர் வந்தது ரொம்ப சூப்பரு, இவரை இன்றைக்கி விட்டால் வேறு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லி எவ்வளோ முக்கியமாக வேலையை அந்த அம்மாவுக்கு இருந்திருந்தாலும் she was very much careful of hearing God's word. She craved for God's word. ரெண்டாவது, நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஏசப்பா சொல்லித்தந்த ஒரு காரியம், she was very careful. என்னத்துக்கு கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா, இந்த மார்த்தாள் அம்மாவை பாருங்களேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் வெர்ஷனில் she was over occupied, over busy, over distracted அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சான், ரொம்ப பிஸியாகவே இருந்ததுதான், இதை செய்யறதுக்கு அதை செய்யறது. இதெல்லாம் சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த ஓவர் ஆக்கியபைடு, ஓவர் திங்கிங்கு, ஓவர் பிஸி, ஓவர் டிஸ்ட்ராக்டடு, இதெல்லாம் இந்த 4 காரியமும் எண்ட் ரிசல்ட் எங்கே ஆகும்னா பிபி ரைஸ் ஆகிரும். ஓவராக டென்ஷன் ஆகி, ஓவராக பிரச்சனையாகி, இந்த அம்மா பண்ண காரியம் நேராக ஏசப்பாவிட்ட அந்த அம்மா ஏசப்பாவை கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே, நான் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இவளை உட்கார வச்சு வார்த்தையை கேட்க வச்சுட்ருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அங்கே பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ஓவர் டென்ஷன், ஓவர் திங்கிங், ஓவர் பிஸி, வேலையில், குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாமே ஓவராக போனால் பிரச்சனை தாங்க. எசப்பாவே சொல்கிறார், எப்பா தேனை சாப்பிடு, ஆனால் அதிகமாக சாப்பிடாது அப்படின்றார். ஒரு இடத்துல தேனை சாப்பிடுன்றார், ஒரு இடத்துல ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றாதுன்றார். எது ரொம்ப அதிகமாக போகுதோ அது நம்ம லைஃபுக்கு, நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியமானதே கிடையாது. இன்றைக்கி கூட உங்கள் வேலையில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைகிட்ட பேசும்போது பொறுமையாக பேசுங்க. மனைவிக்கிட்ட, உங்கள் கணவன்கிட்ட பேசும்போது பொறுமையாக பேசுங்க. ஓவர் ஆக்கிப்பைடாக இருக்காதீங்க. அப்படியே நம்ம சும்மா கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சும்மா தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரி இருக்கக்கூடாது. ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை பார்க்கணும். வேலை முக்கியம்தான், அதை காட்டிலும் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசப்பாவுடைய ஃபார்முலாவே முதல்ல இயேசு கிறிஸ்து தலை, அப்புறம் ஃபேமிலியை கத்தர் வச்சுருக்கிறார், அதுக்கப்புறம் தான் ஊழியமே வச்சுருக்கிறார். நிறைய பேர் பார்த்தா ஊழியன்னு போயிடுவாங்க, வீட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. ஊழியத்துக்கு போகிறேன், நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன். ஏசப்பா அதெல்லாம் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். அந்த மார்த்தாள் அம்மா அதெல்லாம் பண்ணி தான் இடக்கூடமாக பர்ஸ்ட் ஆகி பிரச்சனையாகி பிபி ஆயிடுச்சு. பட் மேரி வாஸ் வெரி கேர்ஃபுல். எது கேர்ஃபுல்லாக இருந்தாங்க தெரியுமா? இந்த ஓவர் ஆக்கிப்பைடாக இருக்காமல், ஓவர் பிஸியாக வச்சுக்காமல், ஓவர் டிஸ்ட்ராக்டாக வச்சுக்காமல், ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல். அழகாக அதை லீட் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கூட கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமாம், எது உங்களை ப்ரெஷர் பண்ணுதோ, ஆமாம், கொஞ்சத்தில் வர வருமானம் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது. அதில் உண்மையாக இருங்க. இங்கே போன ஓவர் டைம் பார்த்து, ஓவர் பிஸியாக, ஓவர் டிஸ்ட்ராக்ட் பார்த்து, குடும்பத்தை கவனிக்காமல், பிள்ளைகளை கவனிக்காமல், உங்களுக்கு தான் ப்ரெஷர், உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். இப்போது ஒரு சமாதானம் இல்லாமல் அப்படியே வாழ்க்கை விரக்தியாக போயிட்டுருக்கிறதுக்கு நோக்கம், யூ ஆர் நாட் பீயிங் கேர்ஃபுல், சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் யூ. யூ ஆர் நாட் பீயிங், எல்லாத்தையும் எடுத்து மண்டையில் போட்டுக்கிறீங்க. தேவையானது ஒன்று தான். மரியாளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஓவர் பிஸியாக இருக்கக்கூடாது, ஓவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. தேவையானது ஒன்று தான். ஏசப்பா பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் போதும்பா, அதுதாங்க கர்த்தர் விரும்புகிறாரு.
இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு பிஸ்னஸில் ஆண்டர்கிட்ட கேட்காம எல்லா காசையும் போட்டு லாஸ் ஆகி ஃபேமிலியை பார்க்க மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அதனால தான் குடும்பத்துக்குள்ளே விரசல், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, தேவையில்லாத உறவுகள் நடுவில் வர்றதெல்லாம் ஏன்னா தப்பு இங்கே தான் இருக்கும், உள்ளே தான் இருக்கும். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன்ஸ். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஒர்க். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் உறவை வச்சுருக்கிறதுக்கு நோக்கம் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். காசு நல்லது தான், சம்பாதிக்கிறது நல்லது தான், ஆனால் அந்த குடும்பன்றது ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஒடினே இருக்கக்கூடாது. ஆண்டர்கிட்ட நல்லா அர்ப்பணிங்க. கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுன்னா இது ஒன்று மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யும். தேவ வார்த்தை உங்களை அழகாக ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அவை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளுவதற்கு இந்த வார்த்தை உதவி செய்யும். ஆகவே முதல்ல கிரேவ் பண்ணுங்கள், ரெண்டாவது கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.